பண்டி, நீயும் இங்க வெளியில தான் படுத்துட்டு இருக்கியா? உள்ள இருக்கவே முடியல பண்டி. ஃபேன் போட்டா சூடா அடுப்புல இருந்து வர்ற மாதிரி வருது பண்டி. நான் வெளியிலயே படுக்க போறேன். ஏண்டி நான்சி, நீ சின்ன பொண்ணு தானே, இந்த பாயை போட்டு கீழே படுக்கலாம்ல. அம்மா போங்கம்மா, பண்டி எல்லாம் மேல தானே படுத்துட்டு இருக்கா, அதனால நானும் கட்டில தான் படுப்பேன். உனக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் அந்த பண்டியோட போட்டி வேண்டியது இருக்கு. சரி, காலையில நான் சொல்லியிருந்தேன்ல கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு, நேரத்தில் எந்திரிக்கணும். அப்பா, இங்கேயாவது கொஞ்சம் நல்லா காத்து வருது, உள்ள அனல் காத்து தான் அடிக்குது. டே சிண்டு, அங்கே பாய் பெட்ஷீட் எல்லாம் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு வாடா. நைட்டு ஒரு நேரத்தில் குளிர் அடிக்குதுன்னு சொல்லுவேன். ஏண்டா பண்டி, டெய்லி நீயே கட்டில படுத்துட்டு இருக்கியே, அவன் தான் டெய்லி கேட்குறான்லடா, அவனுக்கு ஒரு நாள் விட்டுட்டு கீழே என்கிட்ட வந்து பாயில படுக்கலாம்ல. அம்மா, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்கம்மா. அவன் எப்பவுமே நான் என்ன பண்ணாலும் அதை போட்டியா கேட்டுக்கிட்டே இருக்கான். போட்டியா கேட்குறான்னு தான் சொல்கிறேன், ஆனால் நீ ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேங்கிறியடா. பெரியமா, நேத்து நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பண்டி அண்ணா கிட்ட பேசி கட்டில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல பெரியமா. டேய் சிண்டு, எங்க அம்மா எல்லாம் என்கிட்ட பேசினாங்க, நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏண்டா, நான் பெரியவனா நீ பெரியவனா? போய் எங்க அம்மா பக்கத்துல படு. நைட்டு கெட்ட கனவு வந்து பயந்து எந்திரிச்சிருவேன். சேர்ந்து விளையாடுறது மட்டும் நல்லா விளையாடுறீங்கடா, ஆனா விட்டு கொடுக்கறதுன்னு வந்தா நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க. டே சிண்டு, அவன்லாம் விட்டு கொடுக்க மாட்டான், வந்து படுவா. ஐயோ பெரியமா, எனக்கு பயங்கரமா வேர்க்குது. இங்க கூட சுத்தமா காத்தடிக்கவே இல்ல பெரியமா. பெரியமா, ஏசி வாங்கி மாட்டுங்க பெரியமா. ஏசி வாங்கி மாட்டணுமா? உங்க பெரியப்பா அடுத்த மாசம் வராரு, அவர்கிட்ட சொல்லு. இந்த ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது? எல்லாருமே வெளியிலேயே படுத்துட்டு இருக்காங்களே. இங்க பப்ளி அவங்க அம்மா படுத்திருக்காங்க, பண்டி, சிண்டு, பண்டியோட மாம், நான்சி. ஓ மை காட், அந்த பக்கம் புஷ்பா ஃபேமிலி கூட எல்லாருமே வெளியிலேயே படுத்துட்டு இருக்காங்களே. இவங்களை பார்த்தா எனக்கு கூட வெளியிலேயே படுத்து தூங்கணும் போல இருக்கு. மம்மி, மம்மி, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வெளியில வந்து பாருங்க மம்மி, எல்லாரும் வெளியில படுத்திருக்காங்க. என்னாச்சு ரோஸ்? இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்து படுத்துட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள படுத்தா ரொம்ப ஹாட்டா இருக்குங்கிறதுக்காக வெளியில படுத்திருக்காங்க மம்மி. நம்ம கூட இன்னைக்கு வெளியிலேயே படுத்துக்கலாமா ப்ளீஸ்? கமான் ரோஸ், அவங்க வீட்ல ஏசி இல்ல, அதனால வெளியில படுத்திருக்காங்க. உனக்கு தான் பெட்ரூம்ல 2 ஏசி மாட்டி வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? மம்மி ப்ளீஸ் மம்மி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மம்மி. கமான் ரோஸ், அட்லீஸ்ட் இந்த மாதிரி மொட்டை மாடியிலயாவது படுக்கலாம். கீழே போய் படுக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ரோஸ். நோ மம்மி, இந்த மாதிரி மொட்டை மாடியில படுத்தா நல்லாவே இருக்காது. ப்ளீஸ் மம்மி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக கீழே போய் படுத்துக்கலாம் வாங்க. வர வர இந்த ரோஸ் நம்ம பேச்ச கேட்கறதே கிடையாது. பஞ்சி, ஹாய் பஞ்சி, இங்க பாத்தியா, ரோஸ் கூட உங்களோட சேர்ந்து இன்னைக்கு கீழே தான் படுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ரோஸ் உள்ள போய் பெட்ஷீட்லாம் எடுக்க போயிருக்கா. எங்க வீட்ல ஏசி இல்ல, நாங்க வெளியில படுத்திருக்கோம். உங்க வீட்ல தான் பாத்ரூம்ல கூட ஏசி மாட்டிருக்கீங்களே, அப்புறம் நீங்க ஏன் ஆண்டி வெளியில வந்து படுக்கிறீங்க? என்ன பண்றது பண்டி, இந்த ரோஸ் என்னோட பேச்ச சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன் ரோஸ் இப்படி உங்க அம்மாவை கொடுமை பண்ணிட்டு இருக்க? நோ பண்டி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். நீயே எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடுவ பாரு. எதுக்கும் டோரை சாத்தியே வைங்க. நீங்க பாட்டுக்கு இப்படி திறந்து போட்டு வந்து படுத்துட்டு இருக்காதீங்கப்பா. கம் ஆன் பண்டி, நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட் ஃபுல்லா நிம்மதியா படுத்து தூங்க போறேன். நீ தான் தேவையில்லாம என்ன பயப்படுத்திட்டு இருக்க. குட் நைட், மார்னிங் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. குட் நைட், குட் நைட், தூங்கு தூங்கு. ஐயோ அம்மா, வந்து படுத்துனே கொஞ்ச நேரம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுமா, இப்ப இங்கேயும் வேர்க்குதுமா. ஏண்டி நான்சி, இங்க வேர்க்குதுன்னா பக்கத்து தெருவுலயே போய் படுக்க முடியும்? பேசாம படுத்து தூங்குடி. நம்மள மாதிரி தானே எல்லாரும் வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னால சுத்தமா தாங்கவே முடியல. பண்டி அண்ணா, என்னன்னா நீங்க மட்டும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப வேர்க்குதுண்ணா. டே சிண்டோ, ரொம்ப வேர்க்குதுன்னா ஒண்ணு பண்ணு, போய் குளிச்சுட்டு வாடா. அப்படியே அந்த சட்டையும் கழட்டிட்டு வெறும் பேண்டோட படு, கரெக்டா இருக்கும். நான் ஏற்கனவே சாயந்தரத்துல இருந்து 2 தடவை குளிச்சுட்டேன்னா. எனக்கு இருக்கிற இதுக்கு அப்படியே போய் பேசாம ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்குண்ணா. ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்கா? டே சிண்டு, நீ சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா. நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கறக்கு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குடா. டேய், எங்க அம்மா தூங்கிட்டாங்கல்ல, அவங்கள எழுப்பாம அப்படியே எந்திரிச்சு வா. நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நம்ம எல்லாரும் ஜாலியா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாம். வா வா வா, எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த நான்சியையும் எழுப்பி கூட்டிட்டு வா. சூப்பரா இருக்கும் பாரு நான் செட் பண்ண போற ஃப்ரிட்ஜ். இங்க பாத்தியாடா சிண்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கணும்னு சொன்னேன் இல்ல, இதுதான் நேச்சுரல் ஃப்ரிட்ஜ். இத வந்து ஓபன் பண்ணி அப்படியே உள்ள போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோ, சூப்பரா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும்டா. 2 நாளா ஓவரா வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க. பண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏ பண்டி, இத பார்த்தா உனக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கா? என்ன உளறிட்டு நீங்க இருக்க? வேணும்னா வாங்க, இல்லாட்டி நான் மட்டும் படுத்துக்குவேன். ஐயோ, நான்சி அக்கா வரலனா பரவாயில்லண்ணா, நான் வர்றேன்னா. என்னால சுத்தமா சூடு தாங்கவே முடியல. ஏ பண்டி, சிண்டு 2 பேர் இருங்கடா. என்ன விட்டுட்டு பண்ணிட்டே கடைசில என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட போறீங்க. எனக்கும் பயங்கரமா வேர்க்குது. சொல்லு, இது எப்படி ஃப்ரிட்ஜா மாறும்? இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாட்டர்மெலன் மாதிரி தானே இருக்கு. இப்ப எப்படி இது அப்படியே சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜா மாத்துறேன்னு பாருங்க. இதுதான் இந்த வாட்டர்மெலனுக்கு டோர். சைடுல 2 விண்டோ வைக்க போறேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த வாட்டர்மெலன் அப்படியே ஒரு வீடு மாதிரி ஆயிடும் பாருங்க. ஹை,
பண்டி என்ன பண்டி இது உண்மையாவே கட் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்ட? அண்ணா நீங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்லைண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அப்படின்னா இதுக்குள்ளதான் நம்ம போய் படுத்துக்க போறோமா? ஆனா ரொம்ப பெருசா இருக்குண்ணா. இது மேல ஏறுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் கூட பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய்க்கலாம். சிண்டு நீ போய் பாருடா. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி அண்ணா, இதுலயாவது எனக்கு இடம் கொடுக்குறீங்களே. ஹை அண்ணா, உள்ள நிறைய இடம் இருக்கு, ஆனா ரொம்ப ஆழமா இருக்குண்ணா. நிறைய இடம் இருக்கு. நான், நீங்க, நான்சி அக்கா, ரோஸ் அக்கா எல்லாரும் படுத்துக்கலாம். டேய் எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? வீடு சூப்பரா இருக்குண்ணா, சில்லுன்னு இருக்கு. ஆனா ரொம்ப குளியா இருக்குண்ணா. குளியில படுக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும். கட்டில் போட்டுக்கலாமா? கட்டில் எல்லாம் உள்ள போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான்சி அக்கா இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு நான் பண்டி அண்ணா கிட்ட கேட்டதுனாலதான் பண்டி அண்ணாக்கு இப்படி சூப்பர் ஐடியா கிடைச்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தத்துல நானும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன், பண்டி அண்ணாவும் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க மட்டும்தான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல. சீக்கிரமா போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க போங்க. இந்த சிண்டு வர வர ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பண்டி கிட்ட சொல்லி முதல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டணும், ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அந்த வாட்டர்மெலனுக்குள்ள கட்டில எல்லாம் போடுறதுக்கு இடம் இல்ல. பேசாம இதை கீழே போட்டு அப்படியே படுத்துக்கலாம். ஐயோ அண்ணா, என்னன்னா இதே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து இவ்வளவு ஐஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த ஐஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? டேய் எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ தானே ரொம்ப குளியா இருக்குன்னு சொன்ன. நீ முதல்ல கீழே இறங்கி வா. இந்த வாட்டர்மெலன் ஃபுல்லா இந்த ஐஸை போட்டு ஃபில் பண்ணி நம்ம 2 பேரும் அதுல படுத்துக்க போறோம். சரியா? நீ முதல்ல கீழே இறங்கி வா. என்ன பண்டி, நீங்க 2 பேரும் மட்டும் தான் படுத்துக்க போறீங்களா? வாய் தவறி டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன் நான்சி. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம 4 பேரும் படுத்துக்கலாம். ரோஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எழுப்பலாம். சரியா? இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா ஐஸ் கட்டி தான். இது அப்படியே கீழே போட்டேன்னா இந்த ஐஸ் கட்டி உருகவே உருகாது. அதுதான் இந்த வாட்டர்மெலனோட ஸ்பெஷாலிட்டி. அதுவே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான். ஹை பண்டி அண்ணா, அப்படின்னா நான் சொன்னது கரெக்ட் தான். வாட்டர்மெலனே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தானே. மேல ஒரு டவல் மட்டும் போட்டுக்கலாம்னா. பண்டி இங்க பாரு, நான் எதுவும் செய்யலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால ஜன்னலுக்கு குச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, ஜன்னலுக்கு கரெக்டா இந்த மாதிரி வெட்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 ஜன்னலுக்கு இந்த மாதிரி குச்சி வச்சிட்டோம்னா உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்து கூட வராது. அண்ணா நீங்க உள்ள போனப்ப நான் கூட சும்மா இல்ல. இங்க பாருங்க, இதுக்கு ஒரு டோர் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். கரெக்டா இருக்கும். அண்ணா அது மட்டும் இல்லனா, வாட்டர்மெலன் ஃப்ரூட் வந்து ரெட் கலர்ல தானே இருக்கும். அதனால இந்த டோருக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம்ண்ணா, அப்பதான் மேட்சிங்கா இருக்கும். டே சிண்டு சீக்கிரமா அடிடா, எங்க அம்மாக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்சிட போறாங்க. இப்ப பெயிண்ட் எல்லாம் கண்டிப்பா அடிக்கணுமாடா? அப்படியே எடுத்து டோரை மாட்ட வேண்டியது தானே. நான் குவிக் ட்ரை பெயிண்ட் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, 2 மினிட்ஸ்ல காஞ்சு போயிடும். இது அப்படியே எடுத்து ஒட்டிட்டோம்னா நிம்மதியா படுத்து தூங்கலாம்னா. சிண்டு சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு பண்டி. ஒன்னு பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸுக்கும் அப்படியே ரெட் கலர் அடிச்சிடலாம். தூக்கம் தான் சரியா வரலையே, இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டு போய் படுத்தோம்னா நிம்மதியா தூங்கலாம். பரவாயில்லையே, நீங்க 2 பேர் கூட நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கீங்க. டே சிண்டு, ரோஸை எழுப்பே. ஏ ரோஸ், ரோஸ் உன்னதான் எந்திரி மேல. என்னது இது? எனக்கு ரொம்ப நேரமா ரோஸ் ரோஸ்னு யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஹே கைஸ், நாங்க தான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, நாங்க 3 பேரும் சேர்ந்து வாட்டர்மெலன்லயே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம். இதுக்குள்ள வந்து படுத்தினா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்த மாதிரி சில்லுன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து பாரு. ரோஸ் அக்கா இங்க பாத்தீங்களா, இந்த வாட்டர்மெலன் ஹவுஸுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, டோர் இருக்கு, 2 விண்டோ இருக்குக்கா. உள்ள ஐஸ் கூட கொட்டி வச்சிருக்கோம். நம்ம 4 பேர் இதுக்குள்ள போய் படுத்துட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய ஐடியா கொடுத்ததே நான் தான். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் படுப்பேன். நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும். அண்ணா நல்ல இடம் இருக்குண்ணா, இப்ப குழியா ஆழமா இல்ல. அப்பா அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கிற மாதிரி இருக்குண்ணா. இங்கேயே படுத்துக்கலாம். பண்டி, சிண்டு சூப்பர் ஐடியா தான் கொடுத்திருக்கான். உண்மையாவே இதுக்குள்ள நல்லா இருக்கு பண்டி. 2 பேர் சீக்கிரமா வாங்க, உங்க அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள. மை காட், என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல. நீங்க 3 பேரும் சேர்ந்து 2 ஹார்ஸ்ல இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஹவுஸ் பண்ணிட்டீங்களா? என்ன 2 பேரும் ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப வர போறீங்களா இல்லையா? ரோஸ் ஆல்ரெடி மணி 12 ஆக போகுது. இங்க பாரு, நீ உள்ள போய் படுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துக்குவேன். அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் படு, நான் செகண்டா வரேன். ஓகே, இந்த மாதிரி ஹவுஸ் நான் பார்த்ததே இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் போய் படுத்துக்கிறேன். ஹே கைஸ், 2 பேர் தள்ளி படுங்க. டே சிண்டு, உண்மையாவே நீ கொடுத்த ஐடியா சூப்பர் தான்டா. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் இடம் மட்டும் இடைஞ்சலா இருக்கு. நான்சி அந்த டோரை எடுத்து லாக் பண்ணு. பண்டி, காலையில உங்க அம்மா எந்திரிச்சு நம்மளை எல்லாத்தையும் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்டி. வீட்டு பக்கத்துல வேற இது என்ன புதுசா இருக்குன்னு நினைப்பாங்க. என்ன நான்சி இது? நம்ம இதுக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்க நேரம் பார்த்து பயங்கரமா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு என்னமோ இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல பயங்கரமா மழை பெய்யும்னு தோணுது.
நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. பாவம் இந்த சிண்டு எப்படி தூங்குனானோ. என்னது இது, சிண்டுவை காணோம். சிண்டு, பண்டி, 2 பேர் எங்கடா போனீங்க? ஒருவேளை பாத்ரூம் ஏதாவது போயிட்டாங்களா? அட கடவுளே, இந்த நான்சியையும் காணமே, எங்கே போனாங்க? இது என்னது, இது புதுசாக இருக்கு. வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பெருசாக யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்தப்ப இதை காணமே. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. ஜன்னலெல்லாம் இருக்கு. அட கடவுளே, இந்த 4 பேரும் இதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்களா? டேய் பண்டி, சிண்டு, என்னடா இது? எப்படா இதை பண்ணுனீங்க? மாலா, மாலா, எந்திரி மாலா, வெடிஞ்சிருச்சு பாரு. அது கூட தெரியாமல் படுத்துட்டு இருக்காங்க. ரோசம்மா, ரோசம்மா, பாவம் இவங்களுக்கு ஏசியில் படுத்தே பழக்கம். அதனால நைட்டு சுத்தமாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ரோசம்மா எந்திரிங்க. ரோஸ் உங்கள் பக்கத்துலேயே இல்லை பாருங்க. வாட்? ரோஸ்க்கு என்னாச்சு? பண்டி மாம், ரோஸ் எங்க போயிட்டா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ரோஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. நீங்கள் எந்திரிச்சு பாருங்க வாங்க. நைட் எல்லாம் நான் சுத்தமா தூங்கவே இல்லை பண்டி மாம். நைட்டோட நைட்டாக இந்த தர்பூசணியை கொண்டு வந்து வச்சு அதுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னது இது? நான்சியை வேற காணோம். இங்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. அக்கா, நான்சி எங்கக்கா போனா? நைட்டோட நைட்டாக நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மாலா. இதுக்கு கதவு வச்சு, படிக்கட்டு வச்சு, ஜன்னல் வச்சு இதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹை அம்மா, அங்க பாருங்கம்மா. உள்ள பண்டி, நான்சி, சிண்டு, ரோஸ் எல்லாரும் நல்லா படுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. என்ன பெரியமா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தூங்குறக்கே மணி 12 ஆயிடுச்சு. ஆனா உள்ள ஏசியில படுக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்கு பெரியமா. ஏண்டா சிண்டு, இங்க வெயில் தாங்க முடியாம 5 மணிக்கே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். உனக்கு அங்க உள்ள எப்படிடா ஏசி மாதிரி சில்லுன்னு இருக்கும்? எல்லாம் எங்க பண்டி அண்ணா தான் இந்த ஏசி ரூம் ரெடி பண்ணிருக்காரு. இதுக்குள்ள ஐஸ் கட்டி எல்லாம் போட்டிருக்காரு. என்னானாலும் ஐஸ் கட்டி உருகவே உருகாது. ஐயோ, கதவு திறந்து வச்சா ஐஸ் கட்டி உருகிரும்னு சொன்னாரு. சரி, நான் உள்ள போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு வர்றேன் பெரியமா. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா அம்மா, நான் கூட சிண்டு கூட போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேம்மா. நானும் நைட்டு சரியாவே தூங்கல. சிண்டு, பண்டி, எனக்கும் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா. என்னக்கா இது? இந்த பசங்க உண்மையாதான் சொல்றாங்களா? அட கடவுளே, உள்ள கைவிட்டு பார்த்தா நல்லா விறுவிறுன்னு சில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ள கைவிட்ட மாதிரி. டே பண்டி, எனக்கும் ஒன்று இதே மாதிரி நாளைக்கு ஒன்று பண்ணி கொடுறா. 4 நாள் ஆச்சுடா நல்லா தூங்கி. சரி ஆண்டி, நீங்க இப்ப என்ன தொந்தரவு பண்ணாம கதவை சாத்திட்டு போங்க. நான் நைட்டு பண்ணி தரேன் போங்க. பண்டி பண்ணி தரேன்னு சொல்லிட்டான். சொன்னா செஞ்சிடுவான். நான் இன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியா ஏசி ரூம்ல படுத்து தூங்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் போட்ட நான்சி ஃபேன்சி ஸ்டோர் வீடியோ